டிவி யூனிட்ஸோட 3 பெனிஃபிட்ஸை சொல்ல போகிறேன், நோட் பண்ணிங்க. நம்பர் 1, ஆர்கனைசிங் ஸ்பேசஸ். மெயினாக வந்து வயர் மேனேஜ்மெண்ட், டிவி யூனிட்டோட கார்ட்ஸு, அப்புறமேட்டு செட்டப் பாக்ஸு, இன்டர்நெட்டு, கேபிள்லாம் வந்து மெஸ்ஸியாக இருக்கும். அதை எப்படி ஆர்கனைஸ் ஸ்பேஸ் பண்ணுறதுன்னு ஒன்று. நம்பர் 2, டிவி யூனிட் கீழே வந்து ஆல்ரெடி வந்து ட்ராயர்ஸு, ஷெல்ஃப்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணலாம். இதுக்காக செப்பரேட்டாக நம்ம வந்து ஸ்டோரேஜ் யூனிட் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்பர் 3, நம்ம டிவி யூனிட்டை வந்து சூஸ் பண்ணால் எப்படி சூஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம லிவிங் ரூமை வந்து எலிகெண்டாகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு மெயினானது வந்து நம்ம டிவி யூனிட்டை சூஸ் பண்றது தான். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு ஸ்லிக் ஸ்பேஸ் இன்டீரியரை ஃபாலோ பண்ணுங்க. டிவி யூனிட்ஸோட 3 பெனிஃபிட்ஸை சொல்ல போகிறேன், நோட் பண்ணிங்க. நம்பர் 1, ஆர்கனைசிங் ஸ்பேசஸ். மெயினாக வந்து வயர் மேனேஜ்மெண்ட், டிவி யூனிட்டோட கார்ட்ஸு, அப்புறமேட்டு செட்டப் பாக்ஸு, இன்டர்நெட்டு, கேபிள்லாம் வந்து மெஸ்ஸியாக இருக்கும். அதை எப்படி ஆர்கனைஸ் ஸ்பேஸ் பண்ணுறதுன்னு ஒன்று. நம்பர் 2, டிவி யூனிட் கீழே வந்து ஆல்ரெடி வந்து ட்ராயர்ஸு, ஷெல்ஃப்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணலாம். இதுக்காக செப்பரேட்டாக நம்ம வந்து ஸ்டோரேஜ் யூனிட் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்பர் 3, நம்ம டிவி யூனிட்டை வந்து சூஸ் பண்ணால் எப்படி சூஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம லிவிங் ரூமை வந்து எலிகெண்டாகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு மெயினானது வந்து நம்ம டிவி யூனிட்டை சூஸ் பண்றது தான். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு ஸ்லிக் ஸ்பேஸ் இன்டீரியரை ஃபாலோ பண்ணுங்க.